நண்பர்கள் தோட்டம் குழுவிற்கு என் அன்பான வணக்கம். நான் சேலத்திலிருந்து முனைவர் அனிதா பரமசிவம். நண்பர்கள் தோட்டம் நடத்தும் இணைய வழி இலக்கிய முகநூல் ஒளிபரப்பு என்னும் நிகழ்வின் 30வது நிகழ்வான இலக்கியத்தில் கூந்தலும் கண்ணீரும் என்னும் தலைப்பில் இலக்கிய அரங்கம் நடக்கிறது. என்னுடைய தலைப்பானது கோவலன் கண்ணீர். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரமானது காவிரி பூம்பட்டணத்திலே பெருங்குடி வணிகர் மரபில் தோன்றிய கோவலன் கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை கூறுவது. இதனை சீத்தலை சாத்தனார் கூற சேரமுனிவராகிய இளங்கோவடிகள் இயற்றியுள்ளார். இயல், இசை, நாடகமாகிய முத்தமிழையும் சேர சோழ பாண்டியராகிய மூவேந்தர்களாயும் கூறும் நூல். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற தொல்காப்பியர் கூற்றிற்கேற்ப வஞ்சி, புகார், மதுரை ஆகிய 3 நாட்டினையும் 3 காண்டமாக பிரித்து கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையினை இயற்றியுள்ளார் இளங்கோவடிகள். கோவலன் ஊரறிய உலகறிய கண்ணகியை திருமணம் செய்து சில காலம் இன்பத்தோடு வாழ்கிறான். அப்பொழுது மாதவியின் ஆடலில் அவளின் அழகில் மயங்கி அவளுடன் சில ஆண்டுகள் இன்பத்தோடு வாழ்கிறான். மாதவிக்கும் கோவலனுக்கும் மணிமேகலை என்ற குழந்தையும் பிறக்கிறது. பிறகு மாதவியை பிரிந்து கண்ணகியை அடைகிறான். இருவரும் மதுரை மாநகரம் செல்கின்றனர். கோவலன் மதுரை மாநகரத்திற்கு கண்ணகியின் காற்சிலம்பை பெற்றுக்கொண்டு அதனை விற்கச் செல்கிறான். அங்கு பொற்கொலனின் சூழ்ச்சியால் இறந்துபடுகிறான். இதற்கிடையில் கண்ணகியை பிரிந்த பொழுது அவள் படும் துயரமும், மாதவியை பிரிந்த பொழுது அவள் படும் துயரமும், இரு பெண்களின் மனநிலையும் கண்ணீரும் எவ்வாறு சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பற்றி ஆராயலாம். இந்நிலையில் கோவலனின் நிலையும் கண்ணீரும் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஆய்வு செய்யப்படுகிறது. கண்ணகி கோவலன் திருமணம். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஊரறிய திருமணம் நடைபெறுகிறது. உறவுகள் மற்றும் உறவல்லாத அனைவரும் அறியும்படி மத்தளம், முரசு ஒலி அதிர திருமணம் நடைபெற்றது. வேதம் ஓதுபவனின் வாய்மொழியால் சந்திரன் உரோகிணியைச் சேர்ந்த நாள் திருமணத்திற்கு உகந்த நாள் என நல்ல நாள் பார்த்து பல சடங்குகள் மற்றும் மந்திரங்களின் ஒளியோடு திருமணம் நடந்தேறியது. திருமணத்தை பார்த்த அனைவரும் கோவலன் கண்ணகி இருவரையும் உளமாற வாழ்த்தி அருள் செய்கின்றனர். இதனை காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருகென ஏத்தி சின்மலர் கொடுதூவி அங்கன் உலகின் அருந்ததி அன்னலை மங்கள நல்ல மலி ஏற்றினர் என்ற பாடலடிகள் மணமக்களை பிரியாமல் இருக்குமாறு மலர் தூவி வாழ்த்துவதை உணர்த்துகிறது. இவ்வாறு சடங்குகளும் வாழ்த்துகளும் பெற்று திருமணத்தை அடியெடுத்து வைத்த மணமக்கள் சில ஆண்டுகள் மட்டுமே இன்புற்றனர் என்பதை வேறுபடு திருவின் வீறுபெற காண உரிமை சுற்றமோடு ஒருதனி புணர்க்க ஆண்டு சில கழிந்தன இற்பெருங்கிழமையிற் காண்டகு சிறப்பிற் கண்ணகி தனக்கென் என்ற பாடலடிகள் கண்ணகி தன் உரிமையோடு சுற்றத்தாரோடு சிறப்பான வாழ்க்கையை சில ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இருக்கிறாள் என்பதை அறியலாம். இவ்வாறாக இருவரையும் வாழ்த்திய வாழ்த்துக்கள், மங்கள ஒளிகள், மறைமுது பார்ப்பனின் சடங்குகள் எல்லாம் இருமணம் ஒரு மணமாகி இனிய இல்லறமாக இன்புற்றிடவே நடந்தது. இங்கு 2 மனங்களும் பிரிந்து ஒரு மனம் மகிழ்ச்சியிலும் ஒரு மனம் கண்ணீரிலும் வாழும் வாழ்க்கையை சிலப்பதிகார அரங்கேற்று காதை குறிப்பிடுகிறது. கோவலன் கண்ணகி பிரிவு. கோவலன் மாதவியின் ஆடலை கண்டு அவள் அழகில் மயங்கி விடுகிறான். அவளின் ஆடலுக்கு கிடைத்த 1008 களஞ்சு பொன் நிறைந்த மாலையை வாங்குபவரே மாதவிக்கு மணமகன் என கூனியின் அறிவிப்பை கேட்ட கோவலன் 1008 களஞ்சு பொன்னினை கொடுத்து மாதவியை அடைகிறான். கண்ணகியை மறந்து விடுகிறான். இதனை மாமலர் நெடுங்கன் மாதவி மாலை கோவலன் வாங்கி கூனி தன்னோடு மணமனைப்புக்கும் மாதவி தன்னோடு அனைவுறு வைகளின் அயர்ந்தனன் மயங்கி விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தென் என்ற பாடலடிகள் உணர்த்துகின்றன. கண்ணகியின் கண்ணீர். கண்ணகி தன் கணவனாகிய கோவலன் தன்னை விட்டு பிரிந்த காரணத்தினால் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறாள். அதனால் அவள் துன்பப்படும் விதத்தினை இளங்கோவடிகள் பதிவு செய்துள்ளார். இதனை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் அந்தி மாலை சிறப்பு செய்காதை இணையணை மேம்பட திருந்துதுயில் பெறாது உடைப்பெருங்கொழுனரோடு ஊடற் காலத்து இடைக்குமிழ் எரிந்து கடைக்குலை ஓட்டி கலங்கா உள்ளம் கலங்க கடைசி வந்து விளங்கி நிமிர் நெடுங்கண் புலம்பும் உத்துரைப்ப
அன்னமென்னடை நன்னீர் பொய்கை என்ற பாடலடிகளின் மூலம் கண்ணகி தன் கணவனோடு கூடியிருந்த காலத்தில் கணவனுக்காக மகிழ்வோடு அணிந்திருந்த அணிகலன்களை தற்போது அவள் அணியாமல் துயரில் இருக்கிறாள். முன்பு அவளின் அணிகலன்களாலும் அழகாலும் அவளை புகழ்ந்து தானும் இன்புற்று அவளையும் இன்புற வைக்கும் கணவனாகிய கோவலன் இன்று இல்லை என்பதால் வருத்தமுற்று கண்ணீர் வடிக்கிறாள். அவளின் நெஞ்சமானது தனிமை துயரில் கண்ணீரினை சிந்துவதாகவும் அவளின் குணத்தை அன்னம் போன்ற மென்மையான நடையினையும் மனதினையும் உடைய பொய்கையின் நன்னீர் என குறிப்பிட்டு அவ்வாறாகியவள் பிரிவு துயரம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இளங்கோவடிகள். தன் மனைவியான கண்ணகியின் துயரம் உணர்வு எதையும் நினைக்காதவனாய் உணராதவனாய் மாதவியின் இன்பத்தினை மட்டுமே இன்புறும் கலை உணர்வு மிக்கவனாய் இருப்பதை அறிய முடிகிறது. அவ்விடத்தில் அவனுக்கு இன்பமானது மதிமயங்க வைத்ததே ஒழிய குற்ற உணர்வோ கண்ணகியை பற்றிய எண்ணமோ அவளின் தனிமை துயரமோ எண்ணி பார்ப்பதாக இளங்கோவடிகள் கூறவில்லை. இங்கு ஆணின் செயலானது சுயநலத்துடன் தன் மனைவி என்ற அன்பு இல்லாமல் அவளின் உணர்வுகளை மதிக்காமல் அவளின் தனிமை துயரினை எண்ணாமல் இருப்பதை காட்டுகிறது. மேலும் மறைமுது பார்ப்பனனின் சடங்குகள் ஊரில் உள்ள அனைவரின் வாழ்த்து ஒலிகள் அனைத்தும் வெற்று ஒலிகளாகின. கண்ணகியை திருமணம் செய்த முதல் நாள் கோவலனின் இன்ப உணர்வினை பதிவு செய்த இளங்கோவடிகள் கண்ணகியை விட்டு பிரிந்த அன்று அவனுக்கு எவ்வித உணர்வுமின்றி மாதவியுடன் புது வாழ்க்கையை துய்ப்பதாக காட்டுகிறார். இதனை தாழ்துணை துறந்தோர் தனித்துயர் எய்த காதலா புணர்ந்தோர் களிமகிழ் வெய்த என்ற பாடலடிகள் கண்ணகி கோவலன் இன்றி தனிமை துயரில் வருந்துவதையும் அதே நேரத்தில் மாதவி இன்புற்று இருப்பதையும் குறிப்பிடுகிறது. மேலும் மாதவியுடன் கோவலனின் இன்பத்தை அந்துகில் மேகலை அசைந்தன வருந்த நிலவு பயன் கொள்ளும் நெடுநிலா முற்றத்து களவியும் புலவியும் காதலருக்கு எதிரி கோலங்கொண்ட மாதவி அன்றியும் என்ற பாடலடிகள் படுக்கையில் முல்லையும் மல்லிகையுமாக பலவித பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகான ஆடை அணிகலன்களுடன் நிலா முற்றத்தில் கோவலனுக்கு கூடலையும் ஊடலையும் மாறி மாறி அளித்து விருப்பமுற்ற நெஞ்சத்துடன் கோவலனுடன் முயங்கி கிடப்பதாக கூறுகிறார். அதனால் களைந்த தன்னுடைய அணிகல அலங்காரத்தினை அவன் மேலும் வேட்கை கொள்ளுமாறு திருத்திக் கொண்டு முயக்கம் கொள்வதாக கூறியிருப்பதையும் அறியலாம். இதன்படி கோவலன் மாதவியுடன் இருந்த பல ஆண்டுகள் அவனின் அனைத்து செல்வங்களையும் அழித்து தன்னுடைய கடமையாகிய பொருள் மேல் செல்லும் வினையினை மறந்து சிற்றின்பத்திலேயே கிடந்ததையும் தன் செல்வத்தை எல்லாம் அழித்து விட்டதையும் அறியலாம். இக்காப்பியத்தை எழுதியவரும் ஆண் என்பதால் ஆணின் மனநிலையை பதிவு செய்யாமல் விட்டு ஊழ்வினையை மட்டுமே, அதாவது முற்பிறப்பு வினையாக காட்டிவிட்டு சென்றதால் ஆண் இன்ப உணர்வை மட்டுமே அனுபவிப்பான் என்பதை உணர்த்துகிறது. ஆனால் கண்ணகி துன்பப்படுபவளாகவும் அவனுக்காக மட்டுமே வாழ்பவளாகவும் வீட்டை விட்டு வெளியேறாத பத்தினியாகவும் துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே அனுபவிக்கும் உயிராகத்தான் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியான பெண் இருப்பதாக புலப்படுகிறது. பெண்ணிற்கு உள்ள கட்டுப்பாடுகள் ஆணிற்கு இல்லாமல் போனதற்கு காரணம் பெண்கள் வீட்டில் தன் கணவனின் செயல்களை போற்றி அதன் வழி மட்டுமே நடந்தாக வேண்டும் என்ற நிலை இருந்துள்ளது. இது போன்ற செய்திகளை மட்டுமே சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இன்று வரை ஆணாதிக்கமானது மாறாமலேயே இருப்பதை உணரலாம். ஆணிற்கான சுகமே பெண்ணிற்கான சுகம் என தன் துயரங்களை உள்ளுக்குள்ளேயே அடக்கி பொறுமை என்ற பெயர் ஆயுதத்தை அவள் மேல் குத்தி எழ முடியாமல் அடக்கி வைத்திருப்பதை அறியலாம். பின்னர் அப்பெண்ணே தன் கணவனுக்காக தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். தன் கணவன் கொலைக்கலப்பட்டதற்கான காரணத்தை அரசனிடம் முறையிடுவதாகவும் பதிவு செய்துள்ளது. அதனால் மதுரையை எரித்தாள் கண்ணகி. மன்னன் தன் குற்றத்தை உணர்ந்து அவனின் செங்கோல் அச்சு விழுந்ததாக எண்ணி உயிர் விட்டான். இவை அனைத்தும் அதே பெண்ணாலேயே முடிந்தது என்பதையும் அறியலாம். இங்கும் அவள் கணவனுக்காக மட்டுமே வெளியில் வந்து போராடி இருக்கிறாள் என்பதை அறிய முடிகிறது. கோவலன் மாதவி பிரிவு. பலகாலம் இன்புற்றிருந்த கோவலன் மாதவி இருவரும் காணல் வரிப்பாடலின் மூலம் பிரிகின்றனர். புகார் நகரில் இந்திர விழா நடக்கிறது. ஆகவே நகர் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு பலவித கடைகள் அமைக்கப்பட்டு ஊர் முழுக்க விழா கோலமாக காணப்படுகிறது. இதனிடையே ஆண்கள் பரத்தையரை நாடி செல்வதும் அவர்களின் கற்புடைய மனைவியர் கண்ணீர் சிந்துவதையும் அதனை அப்பெண்களின் கணவர்கள் விருந்தோடு புகுந்து ஊடல் கலைந்து கூடுவதையும் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் காண
காணலாம். இது போலவே கண்ணகியின் கருங்கண் அழுகையையும் அதனால் அவளுக்கு இடக்கண் துடித்ததாகவும் மாதவியின் செங்கண் மகிழ்வையும் அதனால் அவளுக்கு வலக்கண் துடித்ததாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்திர விழாவின் இறுதி நாள் கடலாடி இசையோடு மகிழ்வதற்காக அனைவரும் கடற்கரைக்கு செல்கின்றனர். அதற்கு முன்னர் மாதவியின் ஆடலுக்கென அவள் அலங்கரிக்கப்பட்டு அவ்வாடலுக்கு ஏற்றார் போல ஆடவும் செய்கிறாள். முன்பு அவன் கண்டுகளித்து மயக்கமுற்ற ஆடலை மற்றவர்கள் கண்டுகளிப்புறும்போது அவனுக்கு வெறுப்பு ஏற்படுவதை இங்கு அறியலாம். அவன் உணர்வதற்கான சூழலை சந்திக்கிறான். அதாவது காமத்தார் சிறைப்பட்ட அனிருத்தனை மீட்டல் காரணமாக மாயோன் ஆடிய வினோத கூத்தினையும் அதன் பின் அவன் மகனாகிய காமன் ஆண்மை திரிந்து பேடியுறு கொண்டு ஆடிய கூத்தினையும் பின்னர் பெண் தெய்வங்களுக்குள்ளே முறையே மாயவளும் திருமகளும் ஐராணியும் முதலான 11 ஆடலும் முடிந்த பின் கோவலன் ஊடல் கொள்வதை ஆடலுங் கோலமும் அணியும் கடைக்கொல ஊடற்கோலமோடு இருந்தான் உவப்ப என்ற அடிகள் கோவலனின் பொறாமையால் வந்த வெறுப்பாக நாமு வெங்கடசாமி நாட்டார் உரை குறிப்பிடுகிறது. இங்கு கோவலன் தன் நிலை உணர்ந்து உள்ளம் கலங்குவதால் காணல் வரிப்பாடலில் பிரிவு ஏற்படுவதை காணலாம். காணல் வரிப்பாடலால் மாதவியை பிரிதல். கோவலன் மாதவி மேல் கொண்ட ஊடலை தீர்த்து கடல் விளையாட்டினை காண கடற்கரைக்கு செல்ல வேண்டுகிறாள். அவனும் உடன்பட்டு இருவரும் செல்கின்றனர். கடற்கரையில் மாதவி வயந்தமாலையிடம் இருந்த யாழினை வாங்கி கோவலனிடம் கொடுக்கிறாள். அவன் ஆற்று வரியும் காணல் வரியும் இசைத்து பாடுகிறான். குறிப்பாக காவிரியால் சோழ நாடு வளமுற்று இருப்பதாக பாடுகிறான். பின்னர் ஆண்களின் தவற்றை பெண்கள் பொறுத்து கொள்ளும் இயல்பினர் என்பதையும் பாடுகிறான். அப்பாட்டிற்கு மறுப்பது போல மாதவி காவிரியின் பெருமித நடைக்கு சோழனின் செங்கோல் அட்சியே என்பது போல வரிப்பாடல்களை பாடுகிறாள். மாதவியின் ஆடலின் காரணமாக சிறிது வெறுப்புற்ற கோவலன் அவளின் பாட்டில் உள்ள குறிப்பை உணர்ந்து அடுத்ததாக தலைவி தன் அழகாலும் மயக்கு மொழிகளாலும் தலைவனை மயக்குபவளாக இருப்பவள் என அவளின் அழகால் அவன் பட்ட கொடுமையினை காணல் வரிப்பாடலின் வாயிலாக பொதுவாகவே பாடுகிறான். இங்குதான் கோவலன் தன் நிலைக்கு வருந்துவதாக உள்ளது. அதுவும் அவன் தலைவியின் பால் உள்ள காம ஈடுபாட்டின் மயக்கத்தினை தனக்கு ஏற்படாமல் அவன் பாடும் பாட்டில் உள்ள தலைவனுக்கு ஏற்படுவதாக கூறியிருப்பதை அறியலாம். அவனின் துயரமானது அப்பாடலின் வழி பொழில்தரு நறுமலரே புதுமணம் விரிமணலே பழுதரு திருமொழியே பனையில வனமுலையே முழுமதி புரைமுகமே முறிபுருவில் இணையே எழுதரும் மின்னிடையே என இட செய்தவையே என்பதாக அவன் பாடலில் தலைவியின் அழகால் தலைவன் மயங்குவதை பற்றிய வரிகளில் அவனின் புலம்பலை காண முடிகிறது. அதை மாதவி அவன் உள்ள குறிப்பால் பாடலை பாடுகின்றான் என குறிப்பறிந்து அப்பாடலுக்கு அவள் மறுத்து கூறுவதைப் போல வரிப்பாடலை பாடுகிறாள். இதனால் கோவலன் அவளை விட்டு பிரிந்து விடுகிறான். இதனால் மாதவி துயரடைகிறாள். மாதவியின் துயரத்தினை கடிதம் மூலமாக எழுதி வயந்தமாலையிடம் கொடுத்தனுப்புகிறாள். அவள் நாடக மகள், எனவே பலவாறாக நடிப்பது அவளுக்கு இயல்பு என அவளுடன் வாழ மறுத்து பின் கண்ணகியை அடைகிறான். மாதவியின் கண்ணீர். மாதவி கோவலனை பிரிந்த துயர் தாங்காமல் மறுபடியும் கௌசிகன் என்பவரிடம் கோவலனுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறாள். கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு செல்லும் வழியில் கௌசிகன் தன் கடிதத்தை கோவலனிடம் கொடுக்கிறான். அப்பொழுது பரத்தை குலத்தில் பிறந்த மாதவி கோவலனை கணவனாகவே எண்ணி அவனுடன் வாழ நினைக்கும் தூய்மையை உணர்கிறான். அவளின் துன்பத்தை புரிந்து தன்னுடைய தவறை உணர்கிறான். இதனை கோவலன் பிரிய கொடுந்துயரெய்திய மாமலர் நெடுங்கண் மாதவி போன்று இவ் அருந்திரல் வேநீர் அலர்கலைந்த உடனே வருந்தினை போலு நீ மாதவி என்றோர் என்ற வரிகளின் மூலம் மாதவியின் துயரினை கோவலன் அறிகிறான். கோவலன் அறிவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கோவலன் மாதவியை பிரிந்த பின்னர் பழிச்சொல் பொறுக்காமல் மலர் அலங்காரங்களையெல்லாம் அணியாமல் வருத்தத்துடன் இருக்கிறாள் என்று கௌசிகன் மூலம் அறிகிறான். பின்னர் தன்னுடைய தவறினை உணர்வதையும் தன் செல்வங்களை எல்லாம் இழந்து மதுரைக்கு சென்றதால் தாய் தந்தையரின் துயரையும் உணர்ந்து கவலை கொள்கிறான். அந்த கடிதத்தினை தந்தையிடம் கொடுக்குமாறு கூறிவிடுகிறான். பின்னர் மாதவி தீங்கிலாள் என்பதை உணர்வதை தன் தீதிலல் என தளர்ச்சி நீங்கி என் தீதென்றே எய்தியது உணர்ந்தாங்கு
என்ற பாடலடிகள் உணர்த்துகின்றன. இங்கு கோவலன் தன் தவறுகளை வினை முடிந்த பின்னே உணர்ந்து கலங்குவதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இவ்வாறாக சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் மாதவியும் கண்ணீர் வடிப்பது கோவலனின் சிற்றின்ப செயலால் அவர்களின் வாழ்க்கை கண்ணீராக இருப்பதை அறிய முடிகிறது. கோவலனின் புலம்பலும் அவன் பாடலில் உள்ள தலைவனின் புலம்பலாக பொதுவாகவே பாடப்பட்டது என்றும் அதனை அவள் தவறாக புரிந்து கொண்டமை என்றும் தான் அவனுடைய புலம்பல் துயரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவன் கண்ணகியுடன் இருந்த பொழுதும் இன்பக் களிப்புடனே இருந்துள்ளான். அவளை பிரிந்து மாதவியுடன் இருந்த பொழுதும் இன்பக் களிப்புடனேயே இருந்துள்ளான். இடையில் மாதவியுடன் இருந்த உறவு பரத்தை பெண்ணின் உறவாக அவளை தவறாக எண்ணி தன் மனைவியாகிய கண்ணகியே தனக்கு உரிமையானவள் என திரும்புகிறான். இவை அனைத்தும் ஊழ்வினையே கோவலனுக்கு என்கிறது சிலப்பதிகாரம். ஆனால் ஊழ்வினையாகிய முற்பிறப்பே என்கிறது சிலப்பதிகாரம். ஆனால் கண்ணகியும் மாதவியும் வடித்த கண்ணீருக்கு கோவலனே காரணமாகிறான் என்பதை இவ்வாய்வின் வாயிலாக கருத முடிகிறது. ஆண் எழுதப்பட்ட இலக்கியமான சிலப்பதிகாரம் பெண்ணின் உணர்வுகளை பதிவு செய்த அளவு ஆணின் உணர்வுகளை பதிவு செய்யவில்லை என்பதை அறியலாம். கோவலன் பெண்ணின் உணர்வினை மதித்திருந்தால் இரு பெண்களின் கண்ணீருக்கும் காரணமாகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்று உள்ள சமூக நிலையானது மனைவியை விட்டு பரத்தையரிடம் சென்று திரும்பும் கணவனை ஏற்றுக்கொள்ளும் பண்பாட்டினை பெற்றதே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது எனலாம். கோவலன் இந்த பிறப்பில் அப்பெண்களுக்கு செய்த துன்பமே அவன் கொலைக்கலப்பட காரணமாக இருக்கலாம். கண்ணகிக்கும் மாதவிக்குமான கண்ணீரானது எப்பிறப்பு குற்றமோ என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.